Dear students, good morning to all. Non-finite verb usage ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். இப்போ என்னென்ன பார்த்து நான்-finite verb மாறும்போது என்னென்ன மாதிரியான அர்த்தங்கள் கொடுக்குறது அப்படின்னு. நான்-finite verbன்றது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு மணிக்கத்தான் வேற ஒன்றும் கிடையாது. இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள், அந்த பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. கேடிஎம் லெவல் 2ல இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் செகண்ட் புக்கில். சரி, லெவல் 4 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நான்-finite verb தான். அப்போ finite verb என்ன சார் பார்த்தோம்? லெவல் 1ல ஃபுல்லாக finite verb பார்த்தாச்சு. இப்போ லெவல் 4ல நான்-finite verb பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு இருக்கோம். பட் பக்கத்தில் ஐஎன்ஜி வந்தான்னு அர்த்தம், அதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வந்தான்னு அர்த்தம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்தான்னு அர்த்தம், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளாக வந்தான்னு அர்த்தம், பர்த்துக்கு முன்னாடி டூ போட்டான்னு அர்த்தம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் பை ஒன். இப்போ இன்னைக்கு சாப்டரில் பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 62, 63 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 62, 63 மேலே எழுதிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், வித்தியாசம் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது காரணம் ரிப்பீட்டடாக ஏதோ சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் ஒர்க் புக் அண்ட் ஒர்க் ஷீட். அவங்க வீடியோ பார்த்துட்டு ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த கிராமர் வெல் அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்டில் கொடுத்துட்டு சென்டென்ஸ்களை ஆன்சர் எழுதிட்டு பிட்வீன் 8 PM and 10 PM படித்து காட்டுறாங்க. வி கரெக்ட், வேறு ஒன்றும் இல்லை. சார் நம்மள்ட்ட கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மேலே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுறேன். இப்போ சாப்டருக்குள்ளே பார்ப்போம். லிவிங், வசிக்கும் அப்படின்ற அர்த்தம் வேணும்னா லிவிங், வசித்த அப்படின்ற அர்த்தம் வேணும்னா லிவ்டு. இந்த லிவிங் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஒர்க் பக்கத்தில் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். லிவிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த லிவ்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, இந்த லாங்குவேஜில் இருக்க இடம் கூட தான் ஒர்க் பக்கத்தில் ஈடி வந்தால் அது பாஸ்ட் டென்ஸா பாஸ்ட் பார்ட்டிசிபிளான்னு பார்த்தோன்னே தெரியாது. சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் புரியும். புரியுதா? இதை தாண்டி தான் இந்த லாங்குவேஜை கற்றுக்கணும். வசிக்கும் லிவிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், வசித்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், லீவ்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் டென்ஸ் கூட லீவ்டு தான், ஆனால் இங்கே வர்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லீவ்டு, வசித்த. இந்த சாப்டரில் இந்த ரெண்டுமே அட்ஜெக்டிவோட வேலையை செய்யாது. எப்படின்னு பார்க்கலாம். இது நான் வசிக்கும் வீடு. வசிக்கும் அப்படின்றது ப்ரெசன்ட் சப்தம் மாதிரி கொடுக்குறது, வசித்த அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் சப்தம் மாதிரி கொடுக்குறது. அது என்ன சார் அர்த்தம் மாதிரி கொடுக்குறதுன்னா, ஏன்னா நான்-finite verb டென்ஸை சொல்லாது. ஸோ ப்ரெசன்ட் சப்தம் மாதிரி வரும், பாஸ்ட் சப்தம் மாதிரி வரும். இது நான் வசிக்கும் வீடு, இட் இஸ் மை லிவிங் ஹவுஸ். நான் அப்படின்றது என்னுடைய மாறி போயிட்டு பாருங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லெவல் 2ல காம்பவுண்ட் காம்பவுண்ட் சிம்பிள் நடத்தும் போது 2 சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா அப்போது சபார்டினேட் கிளாஸ் பிரேஸாக மாற்றோம் இல்லையா. சபார்டினேட் கிளாஸ் இருக்க 2 சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்தால் சப்ஜெக்ட் போட்டு அப்பாசிட்டிவ் போட்டு எஸ் போட்டு போடணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? இது ஒரு இந்த வாக்கியத்தை 2ஆ பிரிங்க. இது வீடு அல்லது இது ஒரு வீடு, இதில் நான் வசிக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? இது. அடுத்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? நான். இது ஒரு வீடு, நான் இதில் வசிக்கிறேன். 2 வாக்கியத்தை சேர்த்தா இது நான் வசிக்கும் வீடு. புரியுதா? 2 சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் ஐஎன்ஜி போகிறோம் இல்லையா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லை ஜெரண்ட். இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு முன்னாடி நான் அப்படின்னா என்னுடைய மாறிடும், நாங்கள் வந்தால் என்னுடைய மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 2ல க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. காம்பவுண்ட் காம்பவுண்ட் சிம்பிளில் மறுபடியும் போய் பார்த்துக்கோங்க. இது நான் வசிக்கும் வீடு, இட் இஸ் மை லிவிங் ஹவுஸ். நான் அப்படின்றது என்னுடைய மாறிவிடும். சரி, இது நான் வசித்த வீடு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருந்தோம், ஊரை காலி பண்ணி போயிட்டோம். இப்போ அந்த வீடை யாரோ ஒருத்தர் வித்துட்டோம். நம்ம அந்த தெருவழியாக மறுபடியும் போகிறோம். அகைன் வி கோ பை த வே. அந்த போகிற வேலை இந்த வீடை பார்க்குறோம். அப்போ ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறோம், இது நான் வசித்த வீடு, இது நான் வசித்த வீடு, இட் இஸ் மை லிவ்டு ஹவுஸ். இந்த லிவ்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இட் இஸ் மை லிவ்டு ஹவுஸ், இது நான் வசித்த வீடு. ஸோ வசிக்கும்ன்றதும் அட்ஜெக்டிவ் வேலை தான் செய்யறது. இது என்னது? வீடு. எப்படிப்பட்ட வீடு? வசிக்கும் வீடு. இது என்னது? வீடு. வீடுன்றது நவுன்.
இந்த நவுனை பற்றி சொல்கிறது. எப்படிப்பட்ட வீடு? வசித்த வீடு. ஸோ இந்த சாப்டரில் இருக்க நான் பெயின் வர்பு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அட்ஜெக்டிவ் வேலை செய்யாது. புரியுதா? ஸோ நான் ஐதான சார், அது எப்படி சார் என்னுடைய மாறிது அப்படின்னா தமிழில் இது நான் வசிக்க வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மை லிவிங் ஹவுஸ், இட் இஸ் மை லிவ்ட் ஹவுஸ், இது நான் வசித்த வீடு. புரியுதா? வேறு ஏதாவது சொல்ல மறந்துட்டோமா? நான் சொல்லியாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிட்வீன் 8 PM and 10 PM படிச்சு காட்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட் கிராமர் வெல் and read the sentences given in your workbook. Level 2 பொறுத்த வரைக்கும், level 4 பொறுத்த வரைக்கும் green color book அனுப்பிச்சிருப்பேன், அதில் பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? குட் நைட்.